கதையோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் வந்து அவளோட வீட்டுக்கு கிராசரிஸ் வாங்கிட்டு அவளோட பாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டே போகிறான். அப்போ அந்த சைடு ஏதோ ஒருத்தர் போகிற மாதிரி தெரியுது. என்னன்னா ஹீரோ தான் அங்கிட்டிருந்து ஓடி இருப்பார். யாரோ ஒருத்தர் வந்து திரத்திட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து பயங்கரமாக அடிபட்டுட்டு ஹீரோயின் முன்னாடி வர்றாரு. வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா ஹீரோயின் அங்கேருந்து போகிறதுக்குள்ளேயும் ஹீரோயினை வந்து ஃபோர்ஸ் பண்ணிடுறாரு. ஹீரோயின் வந்து கதறா. ஹீரோ வந்து சுயநினைவில் இல்லாமல் இருக்கிறாரு. இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஹீரோயின் கையில் ஒரு மோதிரம் கணக்கிட்ட கொடுக்குறாரு. ஹீரோயின் வந்து அந்த மோதிரத்தை வாங்கிட்டு அங்கேருந்து என்ன ஏதுன்னே சொல்லாமல் அங்கேருந்து ஓடி போயிடுறா. இப்போ ஹீரோ அதே இடத்துலையே மயங்கி விழுந்துடுறாரு. இப்போ ஹீரோயின் வந்து எங்கே போகிறான்னா அவளோட பாட்டி அவளை தேடிட்டு இருப்பாங்க. அதனால் பாட்டிக்கிட்ட போகிறா. பாட்டி என்னாச்சு இவ்வளோ நேரம் உன்னை காணும் அப்படின்னு சொல்லி அவளோட பாட்டி கேட்க, இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்த உடனே நிறைய காரெல்லாம் வருது. வந்து உன்னைய வந்து சார் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னென்னா ஹீரோயின் வந்து ஒரு இல்லீகல் டாட்டர். அதனால் அவளோட அப்பா வந்து கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அவங்க வந்து சொல்கிறாங்க, உங்களை நாங்கள் நல்லபடியாக ட்ரீட் பண்ணுவோம் மேடம், வாங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோயின் கேட்குற மாதிரியே இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயினை வந்து கம்பல் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பாட்டியும் நீ போமா, நீ அங்கே போனால் நல்லா இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் அங்கேருந்து போக விட்டுடுறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு என்ன நடக்குன்னே சொல்லி புரியலை. இன்னொரு சைடு ஹீரோ வந்து அவரோட உடம்புக்கெல்லாம் கட்டு போட்டுட்டு இருக்காரு. அப்போ அவரோட அசிஸ்டன்ட் கிட்டே என்ன சொல்கிறாருன்னா, என்னோட ரிங்கை வச்சிருக்க பொண்ணை வந்து கண்டுபிடிங்க, கண்டிப்பாக அவளுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னொரு சைடு ஹீரோயினை வந்து அவளோட அப்பா கூட்டிகிட்டு வர சொன்னார் இல்லையா, எதுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பாருன்னா அவரோட உண்மையான லீகல் டாக்டர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணியிருப்பா. அதுக்கு வந்து ஜெயிலுக்கு ஒரு பொண்ணு யாரால் உள்ளே போகணும், அதுக்கு ஹீரோயினை மாட்டி விட்டுறணும். அதுக்காக தான் ஹீரோயினை வந்து கிராமத்துலேருந்து இழுத்துட்டு வர சொல்லியிருப்பாங்க. இதை அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை ஹீரோயின் கேட்டுடுறா. உடனே அங்கேருந்து ஓட ட்ரை பண்ணுறா. ஆனால் அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயினை வலுக்கட்டாயமாக உள்ளே இழுத்து பயங்கரமாக அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு ஹீரோயினை ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒவ்வொருத்தராக மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவளோட அந்த சிஸ்டர் என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை வந்து பயங்கரமாக அடிச்சுட்டு ஹீரோயின் கையில் வந்து ஹீரோ போட்டார்லேயே ரிங்கு அது இருக்குது. அதை பார்த்துட்டு உன் கையில் இந்த ரிங்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை பிடுங்கிட்டு ஹீரோயினை வந்து அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸை வர சொல்லிடுறாங்க. அதுக்கு முன்னாடி அவளோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீ மரியாதையாக போலீஸ்குள்ளே போகலைன்னா உன்னோட பாட்டிக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை நான் கட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸே சேர்ந்து ஹீரோயினை வந்து போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. போலீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு சைடு போலீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க, இன்னொரு சைடு ஹீரோயினை தேடி ஹீரோ வந்துடுறாரு. ஆனால் ஹீரோ எந்த இதில் வருவார்னா அவரோட ரிங்கை யார் வச்சுருக்காங்களோ அவர் தான் தன்னோட இருந்த பொண்ணுன்னு நினச்சிருப்பாரு. இப்போ ஹீரோ வரும்போது அந்த ரிங்கை வந்து யார் வச்சுருக்கா, ஹீரோயினோட சிஸ்டர் தான் வச்சுருக்காங்க. இப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் இறங்கி வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த ரிங்கை வச்சுருக்கவங்க தான் டுவான் ஃபேமிலியோட மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங் யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி கேட்க, வில்லி கையில் தான் இருக்குது, அதாவது ஹீரோயினோட சிஸ்டர் கையில். இதை பார்த்த ஹீரோ வந்து நம்ம ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க வேண்டிய பொண்ணு இவங்க தான் நினச்சி கீழே இறங்கி வர்றாரு. வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா நிறைய லக்ஸுரிஸ் காரு, நிறைய வீடு, 8 வீடு கிட்ட அந்த ஹீரோயின்னு நினச்சி அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்றாரு, தப்பாக ஐடென்டிஃபை பண்ணி. இப்போ அதை பார்த்தோன்னே அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸே பயங்கரமாக ஆச்சரியப்பட்டிருந்தாங்க. என்னது இவ்வளவா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவளோட ஐடென்டிட்டியை மாற்றிக்கிட்டு நான் தான் அவங்களோட இருந்தேன், ஸ்டே பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நீ தான் என்னோட ஃப்யூச்சர் மிஸ்ஸஸ் அப்படின்னு வேற சொல்லி வாக்கு கொடுத்துட்றாரு. இப்படியே 5 வருஷங்கள் போயிடுது. 5 வருஷம் கழித்து ஹீரோயின் வந்து ஜெயிலேருந்து வெளியில் வர்றா. அப்போ ஹீரோயினுக்கு ஜெயிலில் என்ன நடந்திருக்குன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பா. அந்த பேபி பிறந்திருக்கும். ஆனால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டாக்டரு உன்னோட பேபி பிறந்து இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேபி அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இறந்துருச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அதனால் அதோட அஸ்தியை வந்து ஹீரோயின் கையில் கொடுத்துருக்காங்க. இறந்துருச்சுன்னு ஹீரோயின் இன்னமும் நினச்சிட்ருக்கா. இப்போ 5 வருஷம் கழித்து வெளியில் வந்தவ அவளோட பாட்டியை பார்க்க வரா. பாட்டிக்கு பயங்கரமாக உடம்பு சரியில்லை. இப்போ பாட்டி கேட்குறாங்க, அதாவது உன்னோட அப்பா நீ நல்லபடியாக ட்ரீட் பண்ணாங்களான்னு சொல்லி. அவள் வந்து நல்லா ட்ரீட் பண்ணாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட ஹீரோயின் வந்து போய் சொல்கிறா. அதுக்கப்புறம் அந்த பாட்டியை வந்து இவ்வளோ நாள் யார் கேர் பண்ணியிருப்பாங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் கேர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு கண்டிப்பாக இதுக்காக நான் ரீபே பண்ணுவேன், பணத்தெல்லாம் திருப்பி தந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் டைரெக்டாக என்ன பண்ணுறான்னா பணத்தை திருப்பி தரணும். அவளுக்கு எந்த வேலையும் இல்லை, ஜெயிலேருந்து வந்திருக்கா. அதனால் ஒரு கிளப்புக்கு தான் வேலைக்கு போய் சேர்ந்துடுறா ஹீரோயின். இப்போ கிளப்பில் வந்து அந்த மேனேஜர் வந்து ஹீரோயினை போட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கா, நல்லாவே வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கையில்
இடையில 2 பேர் அங்கிட்டு கிராஸ் பண்ணுறாங்க. யாருக்கும் மயக்க மருந்து கலந்து கொடுக்குறதா பேசிக்கிறாங்க. இதை ஹீரோயின் வந்து கவனிச்சிடுறா. இப்போ பேச்சு முடிச்சதுக்கப்புறம் மேனேஜர் வந்து ஒரு ரூம்குள்ளே கூப்பிட்டு போய் அங்கே இருக்க கெஸ்டெல்லாம் நீ நல்லபடியாக கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்கிறாரு. இப்போ ஹீரோயின் வந்து எந்த ரூம்குள்ளே போகிறான்னா, ஹீரோ உட்காந்துருப்பார்லையே அந்த ரூம்குள்ளே தான் போகிறான். ஆனால் அந்த ஒரு பொறுத்தவங்க பேசிட்டு வந்தாங்க இல்லையா, ஒன்று கலந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த கிளாஸ் வந்து ஹீரோ கிட்ட தான் போகுது. ஹீரோயின் பிடிச்சி தட்டி விட்டுடுறா. உடனே தட்டி விட்டுட்டு ஹீரோ கிட்ட சாரி கேட்கன்னு சொல்லிட்டு துடைக்க போகிறா. நீ என்ன இம்பாரிசிங்கை ஃபீல் பண்ண வைக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ பிடிச்சி ஹீரோயினை தள்ளி விட்டுடுறாரு. இப்போ ஹீரோயின் வந்து சாரி கேட்டுட்டு அங்கேருந்து ஹீரோயினை வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. சாரி கேட்டுட்டா ஹீரோ கிட்ட. இப்போ அந்த மேனேஜர் கிட்ட வந்து நான் இன்னைக்கு ஃபுல்லாக வேலை பார்த்தேன் இல்லையா, அதுக்காக நீங்கள் எனக்கு சம்பளம் கொடுங்க அப்படின்னு சொல்லி மேனேஜர் கிட்ட கேட்க மேனேஜர் என்ன சொல்கிறான்னா, சம்பளமா, இவளை அடித்து உதச்சி வெளியே தள்ளுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கே இருக்க கார்ட்ஸ் எல்லாமே ஹீரோயின் வந்து பயங்கரமாக அடிக்கிறாங்க. அடித்து முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஹீரோயின் மட்டும் அந்த இடத்துல கிடக்கா. ஹீரோ வந்து அந்த சைடு கிராஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. அதனால் ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறான்னா, ஹீரோ கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறா. கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒயினை செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அதில் என்ன ஒன்று கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, ஹீரோ சொல்கிறாரு, இப்போ உனக்கு என்ன வேணும், பணம் தானே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுக்கு வந்து பயங்கரமாக எம்பாரிசிங்காக இருக்குது. ஏன்னா அவளுக்கு இப்போ பணம் தான் வேணும். ஆமாம், எனக்கு பணம் தான் வேணும்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. உடனே ஹீரோ வந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. ஹீரோயின் வந்து அதுக்கு பதிலாக வந்து வேணால் டச் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு ஹீரோ வந்து அருவருப்பாக ஃபீல் பண்ணுறாரு ஹீரோயினை பார்த்து, நீ இந்த மாதிரி பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோயின் வந்து எனக்கு பணம் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அதனால் ஹீரோ என்ன பண்ணுவார்னா, அந்த பணத்தை வந்து கையில் கொடுக்காம தூக்கி எறிஞ்சிடுறாரு, மூஞ்சில் விட்டு அடிச்சிடுறாரு. இப்போ ஹீரோயின் வந்து அந்த பணத்தை பிறக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு ஃபோன் கால் வருது. அதாவது ஹீரோயினோட குழந்தை தான் ஹீரோவோட குழந்தை இருக்குது, ஆனால் மாற்றி வச்சுட்டாங்க இல்லையா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்ற மாதிரி ஹீரோக்கு நியூஸ் வருது. இப்போ ஹீரோ போய் குழந்தைய பார்க்க போகிறாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் குழந்தை அங்கேருந்து மிஸ் ஆகிடுது. அதனால் ஹீரோ வந்து குழந்தைய தேடி போகிறாரு. குழந்தையோட பேர் வந்து கிக்கி. இப்போ குழந்தை மேலே காரு இடிக்க போது கரெக்டாக ஹீரோயின் வந்து காப்பாற்றிடுறா. ஆனால் ஹீரோ இப்போ அந்த இடத்துக்கு வந்து குழந்தைய தனியாக கூட்டு வச்சுக்கிட்டு, நீ இங்கேயும் என்னையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டியா, என் குழந்தைய இது பண்ணி என்கிட்ட பணம் பிடுங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து ஹீரோ கேட்குறாரு. உடனே கிக்கி சொல்கிறான், அவங்க தான் என்னை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே பாடி கார்டை கூட்டி இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துட்டுருக்கேல வில்லி ஓடியாந்து வந்து என் பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே ஹீரோ சொல்கிறான், அது என்ன கரெக்டாக எது பிரச்சனை இருந்தால் மட்டும் வந்துடுற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, என் பையனை நான் பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி வில்லி கேட்குறா. உடனே ஹீரோ சொல்கிறான், நீ தானே நல்லா பார்ப்ப, குழந்தை சின்ன வயசில் தூங்கலன்னு சொல்லி தூக்க மாத்திரையை போட்டு கொடுத்த நல்லவ தானே நீனு, மரியாதை எங்கேருந்து போ அப்படின்னு சொல்ல, இதுக்கெல்லாதும் காரணம் இவ தானேன்னு சொல்லி ஹீரோயினை ப்ளேம் பண்ணுறா வில்லி. உடனே ஹீரோ வந்து அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி இழுத்து விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக சொல்லிடுறான். வில்லி வந்து வேறு ஏதோ பிளான் பண்ணிடுறான். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஹீரோயின் வந்து காலில் கட்டு போட்டுட்டு வெளியில் வர்றா. கிக்கிக்கு உடம்பு சரியில்லை. அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, கிக்கிக்கு வந்து பிளட்டு தேவை, அவனோட பிளட் குரூப் வந்து ரொம்ப ரேரு, இப்போ பிளட் பேங்கில் இல்லைன்னு சொல்லவும் ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கா. எனக்கும் அதே பிளட்டு தான், நான் பிளட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து வாலண்டியராக போய் பிளட்டு கொடுக்குறா. இப்போ பிளட்டெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறான், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி. உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, உனக்கு இதை தவிர வேறு எந்த வார்த்தையும் தெரியாதா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. உடனே ஹீரோ என்ன கேட்குறானா, எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, எவ்வளோன்னு சொல்லவும் 3 லட்சம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. உடனே ஹீரோ வந்து நான் வேலை தரேன் 20,000 சம்பளம் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் வந்து அங்கேருந்து போகிறா. உடனே கிக்கிக்கு வந்து எந்த நேரமும் பிளட்டு தேவையில்லையா, அதனால் 50,000 சம்பளம்னு மாற்றி பர்மனெண்ட்டாக ஒர்க்கரை வச்சுக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணி அதுக்கு அடுத்த நாளே வேலைக்கு வர சொல்லிடுறாரு. ஹீரோயின் வேலைக்கு வர்றா. வந்த உடனே ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாரு, இந்த வேலையை பாருன்னு சொல்லி. ஹீரோயின் வந்து இதில் இங்கிலீஷாக இருக்குது, எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறா. நான் ஹை எஜுகேஷனில் எதுவுமே முடிக்கலை அப்படின்னு சொன்ன உடனே, சம்பளம் வேணும் இல்லை அப்படின்னா இந்த வேலையை பார்த்து தான் ஆகணும்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. சரி நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. இப்போ இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கையிலே கிக்கி அங்கே வர்றான். வந்த உடனே ஹீரோவை கட்டிப்பிடிப்பான்னு பார்த்தா கரெக்டாக ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிற்கிறான். இப்போ கிக்கி என்ன சொல்கிறான்னா அவனோட அப்பா கிட்ட, அப்பா எனக்கு வந்து சிஸ்டர் வேணும், நான் மெடிசன் எடுத்துக்கணுன்னு அவங்க என் கூடயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினோட முடியை எடுத்து வச்சுக்கிறான் டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக. அதுக்கு அடுத்த நாள் ஹீரோயின் வந்து கிக்கியை கேர் பண்ணுறதுக்காக சாப்பாடு கொடுக்க வர்றா. அங்கே கிக்கி இல்லை, ஏன்னா கிக்கியை வந்து அந்த வில்லி கடத்திட்டு வந்துட்டா. உடனே ஹீரோவும் கிக்கியை தேடிட்டு வர்றாங்க. இப்போ
என்ன பண்ணுறான்னா வில்லி வந்து ஹீரோவுக்கு கால் பண்ணுறான், கிக்கி ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்ல. உடனே அவன் கட் பண்ணி விட்டுறான். உடனே வில்லி என்ன பண்ணுறான்னா கிக்கியை வச்சு ஹீரோயினை போட தள்ளிடணும்னு சொல்லிட்டு கிக்கி ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டு அந்த வில்லனை விட்டு குத்த விட்டுறான். இப்போ எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. கிக்கி படுத்திருக்கான். உடனே வில்லி என்ன சொல்கிறான்னா ஹீரோயினை தான் ப்ளேம் பண்ணுறான். எனக்கு என்னமோ இவன் மேலே தான் டவுட்டாக இருக்குது, இவளால் தான் என் பையனுக்கு இப்படியெல்லாம் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்க போக ஹீரோ பிடிச்சி என்ன பண்ணுறான்னா அந்த வில்லியை பிடிச்சி தள்ளி விட்டுறான். இப்போ கிக்கி எழுந்து என்ன சொல்கிறான்னா எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, இவங்க தான் என் மம்மின்னு, அதுக்கான ஆதாரம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி டிஎன்ஏ ரிசல்ட் ரிப்போர்ட்டை காட்டுறான். ஃபஸ்ட்டு அந்த வில்லி தான் பார்க்குறான். என்னன்னா அதில் வந்து ஹீரோயின் வந்து அவனோட அம்மா கிடையாதுன்னு சொல்லி ரிப்போர்ட் இருக்குது. இதில் வில்லி வந்து கிக்கியை பிடிச்சி ஒரு குலுக்க கிக்கி கீழே விழுந்துடுறான். உடனே ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்க்குறாங்க. அதாவது வில்லியை மட்டும் உள்ளே விடலை. கிக்கியை பார்க்குறதுக்கு ஹீரோ வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிடுறான். கிக்கி கூட யார் இருக்கானா ஹீரோயின் தான் உள்ளே இருந்து கேர் பண்ணிக்கிறா. ஏன் என் பிள்ளையவே பார்க்க விட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு டைரெக்டாக அவங்க அப்பா கிட்ட வந்தால் அவங்க அப்பா பிடிச்சி வில்லியை தான் அடிக்கிறாங்க. அவன் பிள்ளையவே கிட்னாப் பண்ணி இந்த மாதிரி பண்ணனா உன்னை என்ன கொஞ்சவா செய்வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அதுக்கு அடுத்த நாள் அந்த வில்லியோட அப்பாவுக்கு பர்த்டே பார்ட்டி நடக்கு. அங்கே வந்த ஒரு சில கெஸ்ட்டில் என்ன பேசுகிறாங்கன்னா இவ 6 இயர்ஸ் பிஃபோரே ஹீரோவுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு இவளுக்கும். ஆனால் ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காருன்ற மாதிரி பேசவும் அவங்களுக்கு ரொம்ப எம்பாரிசிங்காக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி ஹீரோவை ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த வில்லியோட அப்பா. இப்போ எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கையிலே ஹீரோவும் கிக்கியும் வந்துடுறாங்க. ஆனால் கிக்கியும் ஹீரோவும் அவங்கக்கிட்ட ஒண்டவே இல்லை, தனியாக போய் நின்றுக்கிறாங்க. இப்போ கிக்கி வந்து ஹீரோவோட ஃபோனை வாங்கிட்டு போயிட்டு நான் கேம் விளாட போகிறேன்னு சொல்லி ஹீரோயினுங்க என்னை பிக்கப் பண்ண வாங்கன்னு சொல்லி கால் பண்ணி விட்டுறான். இப்போ ஹீரோயின் வந்து கிக்கியை பிக்கப் பண்ண வந்திருக்கா. ஆனால் செக்யூரிட்டி கார்டு வந்து இது இல்லாமல் உள்ளே விட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை அந்த வில்லியோட ஃபேமிலி எல்லாருமே பார்த்துடுறாங்க. இப்போ ஹீரோ அந்த இடத்துல இருக்கான் இல்லையா, மீடியாஸ் எல்லாத்தையுமே அந்த வில்லியோட ஃபேமிலி வர சொல்லியிருப்பாங்க போல். அதனால் ஹீரோக்கு என்ன பண்ணனே தெரியாமல் குழந்தைய தூக்கிட்டு அங்கேருந்து வெளியில் வந்துடுறான். இங்கே வெளியில் என்னென்னா ஹீரோயினோட ஃபேமிலி அவளை மறைச்சு கட்டிட்டு நிற்கிறாங்க. ஹீரோ வந்தோடனே கிக்கியை ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். அப்போ அவள் ஃபேமிலி என்ன சொல்கிறாங்கன்னா இவ ஒரு கொலகாரி, சூ ஃபேமிலியோட இல்லீகல் டாட்டர், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட போட்டு கொடுக்க ஹீரோ என்ன பண்ணுறான்னா கொலகாரி கூட எப்படி குழந்தை கொடுக்க முடியும், அதனால் குழந்தைய திரும்ப வாங்கிக்கிறான். இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயின் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. உடனே என்ன பண்ணுறான்னா ஹீரோ கிக்கியை தூக்கிட்டு வந்து காரில் உட்கார வைக்கிறான். அப்போ கிக்கி சொல்கிறான் நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க டாடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி நான் பார்த்துக்கிறேன்டா. ஹீரோ போனதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃபேமிலி அவளை புள்ளி பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறா மரியாதையாக இருந்துக்கோங்க, இவ தான் எல்லா தப்பும் பண்ணான்னு மறுபடியும் போலீஸில் கொடுத்து இவளை உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா ஹீரோயின். உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது, நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன்னு சொல்லி அவங்களே வாயை விட்டு வளரிடுறாங்க. இப்போ ஹீரோயின் சொல்கிறா இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அது ஆதாரமாக என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் காட்டுறா. அதுவும் போக நீ என்னோட அப்பான்னு சொன்னில்ல, அப்பாங்கிறதுக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா, அதுக்கு உனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவளோட அப்பாவை நல்லா பொழந்து கட்டிட்டு நல்லா வார்னிங் கொடுத்து வெளுத்து வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போ அவளோட ஃபேமிலி வந்து வாயடைச்சு நிற்கிறா. ஏன்னா ஹீரோயின் இதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட இப்படி பேசினதே கிடையாது. ஹீரோயின் அங்கேருந்து ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்கா. அப்போ ஹீரோயின் மனசுக்குள்ளேயே நினைக்கிறா உலகம் எவ்வளோ பெருசாக இருக்கு, அன்றைக்கி ஏன் எனக்கு மட்டும் யாருமே இல்லைன்னு சொல்லி நடந்து போய்கிட்டு இருக்கையிலேயே ஹீரோ பின்னாடியே தான் ஃபாலோ பண்ணிட்டு வர்றான் போல். இப்போ ஹீரோயின் நடந்து போய்க்கிருக்கையிலே அவளுக்கு லைட்டாக ஸ்லிப்பர் வந்து ஸ்லிப் ஆகிடுது. ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருந்தாலே அவர் தான் வந்து கரெக்டாக ஹீரோயினை பிடிக்கிறாரு. உடனே இதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு வயிற்றுச்சலை பார்க்கணும். ஆனாலும் மறுபடியும் ஹீரோயினை காப்பாற்ற வந்தவர் அங்கேருந்து வேகமாக கிளம்பிடுறாரு. இப்போ வந்து காப்பாற்றினார் இல்லையா ஃப்ரெண்டு, அவர் வந்து சாங் ஃபேமிலியை சேர்ந்தவர். ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்கியான்னு சொல்லி. ஹீரோயினும் சரின்னு சொல்ல அவளோட தாத்தா கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு சாங்கு. இப்போ தாத்தா கூட பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கையில் ஹீரோவும் அந்த வில்லியும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்தவுடனே வில்லி என்ன சொல்கிறான்னா நீங்கள் யாருன்னு தெரிஞ்சு தான் டாக்டர் இன்லாவை தேர்ந்தெடுத்திருக்கீங்களா, இவன் ஒரு கொலகாரி அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவை பார்த்தீங்களான்னு சொல்லி ஒரு ஆதாரத்தை காட்டுறேன். ஹீரோயின் வந்து கல்யாணம் ஆன ஹீரோவை வந்து வளைச்சி போட்டதுக்கு பணக்காரி ஆகுறதுக்கு ட்ரை பண்ணுறன்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. உடனே இதை காட்டின உடனே அந்த தாத்தா என்னென்னா இப்படிப்பட்ட பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க, உனக்கு அறிவில்லையான்னு சொல்லி சாங்கை பிடிச்சி திட்ட ஹீரோயின் வந்து சாரி கேட்டுட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பிடுறா. உடனே ஹீரோ சொல்கிறான் நீ வந்த நாரதர் வேலையை பார்த்து முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சாங்கிக்கிட்ட நான் வேற ஒரு நாள் உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ அந்த வில்லி பின்னாடியே போகிறான். இப்போ ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறான்னா ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கா. நடந்து போய் ஒரு ஸ்டாப்பில் உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோ போய் பக்கத்தில் உட்காந்துட்டு உனக்கும் அந்த சாங்குக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது, உனக்கும் அந்த சூ ஃபேமிலிக்கு என்ன பிரச்சனை, என்கிட்ட தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா ஒரே வார்த்தை தான் சொல்கிறான், உனக்கு எது தேவைனாலும் நீ அவங்கக்கிட்ட போய் கேளு, என்கிட்ட ஏன் வந்து கேட்கன்னு சொல்லவும் ஹீரோவுக்கு கடுப்பாகி என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி
வற்புறுத்த ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டு போயிடுறா. இது அந்த வில்லி நோட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதனால் ஹீரோயின் பின்னாடியே போயிட்டு ஹீரோயின் கிட்டே என்ன சொல்கிறேன்னா, நீ இப்போ கையில் வச்சிருக்கலையா ஒரு ஆதாரம், அதை அழிச்சிரு, உனக்கு நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். உனக்கு 2 குழந்தைங்க பிறந்துச்சுல, அது ஒரு பையன் தான் இறந்துட்டான், ஆனால் அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, சரி நான் அழிக்கிறேன், ஆனால் நீ எங்கே இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே, அதுவும் போக இன்னொரு கண்டிஷன், நீ வந்து ஹீரோ கிட்ட இருந்து தள்ளியே இருக்கணும். அது போக ஹீரோ வந்து இந்த வீக்கெண்டில் வந்து ஒரு ஹோட்டலில் போய் தங்க போகிறான். அந்த ஹோட்டலில் போய் இந்த மருந்தை வந்து நீ அவனுக்கு கலந்து கொடுக்கணும்னு சொல்லி அந்த வில்லி சொல்லிடுறா. ஹீரோயின் வந்து சரின்னு சொல்லிக்கிறா குழந்தைக்காக. அதனால் ஹீரோயினுக்கு உடம்பு கூட சரியில்லை. அந்த ஹோட்டலுக்கு வேலைக்கு வந்திருக்கா. அங்கே இருக்க வெயிட்டர் பார்க்குறாங்க, உனக்கு உடம்பு சரியில்லை, உன்னால் முடியுமான்னு சொல்லி கேட்க. முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. உடனே சரி முடியும்னா பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோக்கு சாப்பாடு கொண்டுட்டு போகிறா. அதே இடத்துக்கு அந்த வில்லியும் வந்துடுறா. இப்போ ஹீரோயினுக்கு முடியலை, இருந்தாலும் ஹீரோவோட டோரை லாக் பண்ணி ஹீரோக்கு சாப்பாடு சர்வ் பண்ணுறா. ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் சாப்பிடுந்தண்டி வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சாப்பிட ஆரம்பிக்கிறான். இப்போ ஹீரோயின் வந்து அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறா. அந்த டப்பா கொடுத்தாலே அது கீழே விழுந்துருது. இதை பார்த்த ஹீரோவுக்கு என்ன தப்பு நடக்குன்னு நினச்சி எந்திரிச்சு போகிறான். அவங்களே ஹீரோவுக்கு வந்து தலை சுற்ற ஆரம்பிச்சிருது. இப்போ ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு ரொமான்ஸ் நடந்துருது. அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஹீரோ வந்து ஹீரோயின் எழுப்புறான். ஹீரோயினால் எழுந்துக்க முடியலை, ரொம்ப உடம்பு சரியில்லை. அதனால் ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு வந்து ஹீரோ தான் சேர்க்குறான். இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்ருக்க, ஹீரோயின் கண்டு முழிச்சோடனே தெரியாத மாதிரி ஹீரோ உட்காந்துக்கிறான். இப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்குறான், உனக்கும் சூ ஃபேமிலிக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோயின் ஒன்றும் இல்லைன்னு சொன்ன உடனே ஹீரோ என்ன சொல்கிறான்னா, மரியாதையை கிக்கிட்ட இருந்து தள்ளியேறுன்னு சொல்லிடுறா. இப்போ ஹீரோயின் வந்து வில்லியை பார்க்க வந்திருக்கா. வில்லி என்ன சொல்கிறான்னா, என்னோட மென்னையை செடியூஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட எல்லாம் கேட்க வரியா அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் வந்து இப்போ நினச்சி பார்க்குறா, கண்டிப்பாக இவகிட்டேருந்து உண்மையை வாங்க முடியாது, தன்னோட குழந்தை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் கத்தியை வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிடுறா. இந்த கட்டத்தில் கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். உடனே அந்த வில்லி வந்து ஹீரோயின் வேணுக்குனே பண்ணுற மாதிரி நாடகம் ஆடுறா. உடனே ஹீரோ வந்து அந்த கத்தியை பிடிச்சி தட்டி விடுறான். உடனே வில்லி என்ன சொல்கிறான்னா, இவன் என்கிட்ட நிறையா பணம் கேட்டா, அதுவும் போக உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறா, இதனால் கிக்கியை ஹர்ட் பண்ணணுன்னு வேறு என்கிட்ட சொல்கிறா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்டே கேட்குறா, அவள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வில்லி அங்கிட்டிருந்து என்ன சொல்கிறான்னா, மரியாதையாக நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்லலைன்னா உன்னோட குழந்தை என்கிட்ட தான் இருக்கு, இல்லைனா கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறா. உடனே ஹீரோயினுக்கு வேறு வழி இல்லை, ஆமான்னு சொல்லிடுறா. உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் நிறைய மென் கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லவும், இதெல்லாம் பணத்துக்காக தானே நீ இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாருனா, அவர்கிட்ட இருக்க பணத்தெல்லாம் ஹீரோயின் கிட்ட விட்டு அடிக்கிறாரு. ஹீரோயின் வந்து சி நீ எல்லாம் ஒரு மனசை பேலா அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோ கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. இப்போ அந்த வில்லி வந்து ஹீரோ கிட்ட பேச வர்றா. ஹீரோ சொல்கிறான், நீ என்ன வேலை செய்கிறன்னு தெரியும், என்ன வேலை செஞ்சிட்ருக்கன்னு தெரியும், மரியாதையை அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் என்கிட்ட யூஸ் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் கிட்ட மயக்க மருந்து போட்டு கொடுக்க சொன்னா இல்லையா, அது எல்லாமே இவ வேலை தான் ஹீரோவுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு தான் போகிறாரு. ஹீரோயின் வந்து ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கா. அப்போ ஹீரோயின் கிட்ட கேட்காரு, நீ அங்கே சொன்னதெல்லாம் பொய்ன்னு எனக்கு தெரியும், ஏன் உண்மையை சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்க, சொன்னால் மட்டும் என்ன நடந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவாடிக்கு போக ஹீரோ வந்து காரில் ஏறி போயிடுறாரு. இப்போ ஹீரோயினுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது, என்னென்னா உன்னோட குழந்தை வெறும் 2000க்கு தான் போணுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட குழந்தைய வந்து வெளியே வித்துட்ட மாதிரி மெசேஜ் வருது. இப்போ கிக்கி என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினோட பிளட் எடுத்து டிஎன்ஏ ரிசல்ட்டுக்கு கொடுத்துருப்பான். அந்த ரிசல்ட்டோட முடிவு வந்திருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோயின் தான் கிக்கியோட அம்மா அப்படின்றது வரும். இப்போ கிக்கி இதை வந்து அப்பா கிட்ட சொன்னால் அவன் நம்ப மாட்டான், அவன் ஒரு லூசு பைய அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு, நானே என்னோட அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எங்கெல்லாம் போகிறாளோ அவளோட லொக்கேஷன் எல்லாமே கிக்கிக்கு தெரிகிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிடுறான். என்னோட அம்மாவை இனிமேல் நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, எனக்கு ஒரு தங்கச்சி வேற இருக்கா அப்படின்னு வேற கிக்கி சொல்கிறான். இப்போ ஹீரோயின் வந்து குழந்தை இருந்திருக்கும் இல்லையா ஆர்பனேஜ், அங்கே போய் பார்க்குற, அந்த ஆர்பனேஜ் இடிஞ்சு விழுந்து ரொம்ப நாளாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் குழந்தை எப்படி போய் கண்டுபிடிக்க போகிறோன்னு சொல்லி போய்கிட்டு இருக்கையிலேயே ஒரு குழந்தைய வந்து ஒரு அம்மா பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்போ பண்ணிக்கிட்டு இருக்கையில் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ரேர் பிளட் குரூப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் தன்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு. அந்த அம்மா நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் தான் இந்த குழந்தையோட பயாலஜிக்கல் மதர்னு ஹீரோயின் சொல்கிறேன். அந்த அம்மா நம்ப மாட்டேங்கிறாங்க. வாங்க டிஎன்ஏ ரிசல்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. உடனே 3000 ரூபா பணத்தை கொடுக்குறாங்க. அதனால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, டிஎன்ஏ ரிசல்ட் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க.
இப்போ டிஎன்ஏ ரிசல்ட் எடுக்கிறதுக்காக 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து நிற்கிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்டு, நீ தான் என்னோட குழந்தை கடைசியில் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கேட்குறாங்க. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ வருஷம் நான் அந்த பிள்ளைய வளர்த்துருக்கேன் தெரியுமா, ஈஸியாக நீ கேட்க, நீ கொடுத்த பணம்லாம் இதுக்கு பத்தாது, எனக்கு வந்து 3 மில்லியன் பணம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோயினுக்கு வந்து 3 மில்லியன் எப்படி சம்பாதிக்க போகிறோன்னு தெரியலை. அதனால் என்ன பண்ணுறான்னா, ஃபஸ்ட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணுறான். ஹீரோ வந்து அதுக்கு முன்னாடியே ஹீரோயினோட ஃபோட்டோவை வச்சு ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டே பண்ணியில் ஹீரோயினோட ஞாபகம் வந்திருக்கும். இப்போ ஹீரோயின் கால் பண்ணவும், நீ பணம் கேட்டால் நான் கொடுத்துடணுமா, அதுக்கு நீ ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டுறான். அடுத்து ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அந்த கிளப்போட மேனேஜருக்கு தான் கால் பண்ணுறான். கிளப்போட மேனேஜர் என்ன சொல்கிறான்னா, நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும், கெஸ்ட்டெல்லாம் அட்டன் பண்ணணும், கண்டிப்பாக நீ கேட்ட பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்கிறான். உடனே ஹீரோயின் வந்து அதுக்கு அடுத்த நாளே அங்கே வேலைக்கு வந்துடுறா. இப்போ ஹீரோயின் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறா. அது பின்னாடி அந்த வில்லியும் இவ பணம் சம்பாதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆளை ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்துடுறா. அவனும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ ஹீரோயின் வந்து ஒரு கெஸ்ட்டை அட்டன் பண்ணிட்டு வந்து அந்த உள்ளே குடிச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வாமிட் பண்ணிகிட்டு இருக்கையிலேயே சம்மந்தமே இல்லாமல் அந்த வில்லி ரெடி பண்ணவன் வந்து ஹீரோயின் கிட்ட வார்த்தை எடுத்துட்ருக்கான். அதுக்கு ஹீரோயின், நீ யாருன்னே அதுக்கு தெரியாது, என்கிட்ட வந்து ஏன் சண்டைக்கு வரேன்னு சொல்லவும் ஹீரோயின் அங்கேருந்து ஓடுறா. ஒவ்வொருத்தர்கிட்டயா ஹெல்ப் கேட்குறான். கரெக்டாக ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணி அவங்கிட்டேருந்து ஹீரோயினை காப்பாற்றுறான். இப்போ ஹீரோ வந்து சொல்கிறான், நீ பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கோட்டை போட்டு விடுறான். ஹீரோயின் வந்து நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கோட்டை தள்ளி விட்டுட்டு போகிறான். இப்போ கோவமான ஹீரோ வந்து, இங்கே இருக்க பாட்டில்ஸ் எல்லாம் நீ குடி, நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் வந்து அங்கே இருக்க ஃபுல்லையும் அடிச்சுட்டு மறுபடியும் ஹீரோ பாட்டில் கொண்டு வர சொல்கிறான். அதுக்கு ரெடியாகிடுறா. ஒரு கட்டத்தில் ஹீரோயின் மயங்கிடுறா. பணத்துக்காக என்ன வேணால் பண்ணி தொலைவா போல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மயங்கவும் ஹீரோ என்ன பண்ணுறாருனா, ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி ஹீரோயினை தான் டைரெக்டாக ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்துட்டு போயிடுறாரு. இப்போ நர்ஸ் வந்து ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஏம்மா இவ்வளோமா ட்ரிங்க் பண்ணுவ, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி நர்ஸ் வந்து ஹீரோயினை போட்டு திட்ட, இது வந்து இந்த வெளியில் வந்து என்னை அட்மிட் பண்ணாங்களே அவங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க, தெரியாது அப்படின்னு சொல்லி நர்ஸ் சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோயின் கேட்குறா, நான் அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பாக முடியாதுமா, உன் உடம்பு இருக்க நிலைமைக்கு அபார்ஷன் பண்ண நீயும் சேர்ந்து தான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து ஹீரோயினை வார்ன் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு வந்து இப்போ என்ன பண்ணனே தெரியலை. அதனால் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு, ஏற்கனவே பிறந்த குழந்தையவே என்னால் காப்பாற்ற முடியலை, இனிமேல் இன்னொரு குழந்தை வேற வர்றதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டே ரோட்டில் வந்துட்டுருக்கா. அப்போ ரொம்ப தலை சுத்தொல்லியாக ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சுன்னா, அதனால் ஒரு இடத்துல வந்து முட்டிக்கால் போட்டு உட்காந்துடுறா. இப்போ அந்த ரோட் வழியாக வரக்கூடிய ஹீரோ வந்து, நேற்று பேசின பணம் கொடுக்கல, அதனால தான் அவள் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக ஹீரோவுக்கு வந்து பணம் வந்து ஆன்லைன் மூலமாக சென்ட் பண்ணிடுறான். இப்போ அந்த பணத்தை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுறா. பணம் கிடச்சிருச்சு, நம்மளோட குழந்தைய காப்பாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி. உடனே எங்கே வர்றானா, அந்த சூசி, இந்த குழந்தையோட பேர் வந்து சூசி, சூசியை காப்பாற்ற வந்துடுறா. ஆனால் சூசியை வந்து அந்த பொம்பளை வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஒரு வேலை கூட உருப்படியாக பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி. கரெக்டாக ஹீரோயின் வந்து, இந்த பணம் என் குழந்தைக்கு வந்து உண்டான ஃபார்மாலிட்டிஸை நீ என்கிட்ட முடிச்சு கொடுன்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து ரெஸ்கியூ பண்ணிடுறா. அப்போ சூசி சொல்கிற அவங்க அம்மா கிட்ட, நான் நல்லா துணி துவைப்பேன், நல்லா சாப்பாடு பண்ணுவேன், நான் கொஞ்சோண்டு தான் சாப்பிடுவேன், என்னை வேண்டான்னு மட்டும் நீங்கள் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது சூசியை பார்த்து. நான் எதுக்கடா உன்னை வேண்டான்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து குழந்தைய வந்து நல்லா இருக்கலாக ஹக் பண்ணிக்கிறா. இன்னொரு சைடு குழந்தைய வந்து ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாலே அதை வந்து கிக்கி வந்து ஒட்டு கேட்டுட்ருக்கான். என் தங்கச்சி, எனக்கு தங்கச்சி வேற இருக்குது, அந்த தங்கச்சியை நான் தான் இனிமேல் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, அந்த சூசியை ஒரு ஸ்கூல் சேர்க்க போகிறான் இல்லையா, அந்த ஸ்கூல் எந்த ஸ்கூலுன்னு கிக்கி கண்டுபிடிச்சிடுறான். அதனால் சூசி எந்த ஸ்கூலில் சேர போகிறாளோ அந்த ஸ்கூலுக்கு கிக்கியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்துடுறான். அப்போ அவங்க அப்பா கேட்குறான், டே ஏன்டா இந்த ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்த, இதெல்லாம் ஆர்டினரி பீப்புள் படிக்கிறதுடா அப்படிங்கவும், நான் பண்ணுறது பின்னாடி உங்களுக்கு புரியுது டேடி அப்படின்னு சொல்லிட்டு கிக்கி சொல்கிறான். இப்போ உள்ளே போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து சூசிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு நேம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேமாக செலக்ட் பண்ணுறா. அதில் சூசிங்கிறத வந்து இந்த பொண்ணு செலக்ட் பண்ணுறா. சரின்னு சொல்லிட்டு அந்த நேமையே சூட் பண்ணி, அதாவது செலக்ட் பண்ணி வச்சிடுறா. இப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கையிலேயே ஹீரோவும் கிக்கியும் நடந்து போகிறத பார்க்குறா. ஹீரோயின் பார்த்த உடனே என்ன சொல்கிறேன்னா, சூசி கிட்ட, நீ அவங்கிட்ட, அந்த பையன்கிட்ட இருந்து அவங்க அப்பா கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியே இரு அப்படின்னு சொல்லி சூசி கிட்ட வார்ன் பண்ணுறா. சூசி என்ன சொல்கிறான்னா சரின்னு சொல்கிறா. இப்போ அவங்க போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சூசியை மறைச்சி வச்சுட்டு செக் பண்ண போன மாதிரி தான் தெரியுது.
ஆனால் ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு பின்னாடி வந்து நிற்கிறான். அப்போ ஹீரோ கேட்குறான் ஹீரோயினை பார்த்து, நீ என்னையை ஃபாலோ பண்ணிவிட்டு இங்கேயே வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஹீரோயின் சொல்கிறா, அப்போனா இங்கே நடக்குது எது உனக்கு தெரியாது போலையே அப்படின்னு சொல்லிட்டு, நான் எதுக்குப்பா உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வரேன், உனக்கு பணம் கொடுக்கணும் இல்லையா, அதனால் எதுவும் பார்ட் டைம் ஜாப் கிடைக்குமா வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு பயங்கர கடுப்பாக தான் இருக்குது. இன்னொரு சைடு சூசி வந்து விளையாண்டுட்டு இருக்கா. கிக்கி பேசுகிறதுக்கு கிட்ட போகிறான். சூசி வந்து விலகி போகிறான். அடுத்து ஒரு ஊஞ்சலில் உட்காந்து ஆட போகிறா சூசி. அப்போ கிக்கி பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, கிக்கி ஒரு வாட்ச் போட்டிருக்கான் இல்லையா, அந்த வாட்சை கலத்தி சூசி கையில் போட்டு விட்டுட்டு என்ன சொல்கிறான்னா, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்த பட்டனை நீ அழுத்து, கண்டிப்பாக உன்னை நான் சேவ் பண்ண வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூசி கிட்ட கிக்கி சொல்லியிருப்பான். அதனால் அந்த வாட்சை வாங்கிக்கிறா சூசி. இப்போ வந்து அவங்க அம்மா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாளே, அதனால் அங்கேருந்து சூசி எழுந்து போயிடுறா. இன்னொரு சைடு வில்லி வந்து கண்டிப்பாக ஹீரோவை நம்ம கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வச்சு ஒரு பிளான் பண்ணுறா. என்னென்னா அவங்க அம்மா வந்து மீடியா கிட்ட பேசுகிறாங்க. ஏன்னா ஹீரோவுக்கும் அந்த வில்லிக்கும் ஒரு குழந்தை இருக்குது 6 years ஓல்டில். அந்த குழந்தைக்கு ஒரு ஐடென்டி கொடுக்காம ஹீரோ இருக்கான் அப்படின்ற மாதிரி மீடியாவில் பேசி அழுகிற மாதிரி நடிக்கிறாங்க. சைடு ரிப்போர்ட்டர்ஸ் வந்து இவங்களோட ஃபேமிலியை பற்றி கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு வந்து அந்த அம்மா வந்து தெரியாத மாதிரி நின்றுக்கிறாங்க. இப்போ இவங்க கொடுக்குற பேட்டி எல்லாத்தையுமே ஹீரோவும் அவளோட அப்பாவும் உட்காந்து பார்த்துட்டு ஹீரோ வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. குழந்தை பிறந்து 6 வருஷம் ஆகுது, அந்த பொண்ணுக்கு நீ ஒரு ஐடென்டி கூட கொடுக்கல, இது எனக்கே கடுப்பாக தான்டா ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பயங்கரமாக திட்ட, ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அந்த பொண்ணு மேலே விருப்பமே இல்லைப்பா, நான் எப்படிப்பா அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. சனியை முடித்தவனே, இது மட்டும் கிடையாதுடா, கம்பெனி சம்மந்தப்பட்டதுடான்னு சொல்லி அவங்க அப்பா பயங்கரமாக திட்டுறாங்க. இன்னொரு சைடு சூசியும் ஹீரோயினும் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ 2 பேர் வாலண்டியராக வந்து ஹீரோயின்கிட்டையும் சூசிக்கிட்டேயும் வார்த்தை எடுக்கிறாங்க. அப்போ சூசி என்ன பண்ணுறான்னா, அவளோட கையில் வாட்ச் போட்டிருக்கா இல்லையா, கிக்கி சொல்லியிருப்பான், உனக்கு எதுவும் ஆபத்துனா நீ இதை வந்து இந்த பட்டன் அமுக்கு அப்படின்னு சொல்லி. அதனால் சூசி அந்த பட்டனை அமுக்கி விட்டுறா. இப்போ ஹீரோக்கு வந்து அந்த அலர்ட் வந்துடுது. கிக்கி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிக்கி பக்கத்தில் இருக்கான். உன் வாட்ச் எங்கடா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, எதுவும் அலர்ட் வருதா, அப்போனா சூசிக்கு தான் எதுவும் ஆபத்து, வாங்க அம்மாவையும் சூசியவும் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னே சொல்லாமல் பையன் வந்து ஹீரோ அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். இந்த சைடு ஹீரோயினையும் சூசியவும் பயங்கரமாக அவங்க புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்க, கரெக்டாக ஹீரோ தான் வந்து ரெஸ்கியூ பண்ணுறாரு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சூசி சொல்கிறா, இவங்க என்னோட அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறான்னா, இவங்க என்னை அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த சூசிக்கு வந்து பேச முடியாது, அதனால் சைகையிலேயே செஞ்சு காட்டுறா. இதுக்கு முன்னாடியுமே எல்லாமே சைகையில் தான் செஞ்சு காட்டியிருப்பா. இப்போ செஞ்சு காட்டவும் ஹீரோக்கே சூசியை பார்த்து பயங்கர பாவமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, டைரெக்டாக லைட் அடிபட்டிருக்கும் ஹீரோயினுக்கும் சூசிக்கும், அதனால் அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடுறாரு. இன்னொரு சைடு ஹீரோவோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அந்த வில்லியோட அம்மா இன்னும் பேட்டி கொடுத்துட்ருக்காங்க, அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோவோட அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்க ரிப்போர்ட்டர்ஸ்க்கெல்லாம் சிவப்பு கலர் என்வலப் கொடுத்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வீக்கு ஹீரோவுக்கும் இந்த வில்லிக்கும் என்கேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இதை நான் உங்கள் முன்னாடி அஃபிஷியல் இன்ஃபார்ம் பண்ணேன்னு நினச்சி இப்போ பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் அந்த அம்மாவுக்கு உயிரே வருது, நம்ம போட்ட நாடகத்துக்கு நல்ல உயிர் இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க இல்லையா ஹீரோயின், சூசிக்கு உடம்பு சரியில்லை, அதனால் சூசியை மட்டும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறா, நீ மட்டும் வரலன்னா நான் என்ன ஆயிருப்போனோ தெரியாதுன்னு சொல்லவும் ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து காம் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோயின் வந்து பயங்கரமாக அழுகிறா. இதை வந்து கிக்கி வந்து வெளியில் நின்று பார்த்துட்டு கண்டிப்பாக இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்கன்ற மாதிரி இருக்கா. இப்போ ஹீரோவுக்கு தான் இந்த நியூஸ் தெரியுது, கல்யாண நியூஸு. அவங்க அப்பா கிட்ட வந்து ஏன் இப்படி சொன்னீங்க அப்படிங்கவும் அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இது உன்னோட விஷயம் மட்டும் கிடையாது, இது கம்பெனியோட சேர்ந்தது, நீ சம்மந்தப்பட்டதுன்னா கண்டிப்பாக உன்னை நான் தண்ணி தெளித்து விட்டுருப்பேன், இனிமேல் இதை பற்றி என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வான் பண்ணிடுறாங்க. அதனால் கடுப்பான ஹீரோ வந்து தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கையில் அந்த வில்லி வந்து ஹீரோவோட வீட்டுக்கு வந்து நிறைய பொருட்கள் வாங்கிட்டு வந்துடுறா. ஹீரோ கேட்குறாரு, என் பர்மிஷன் இல்லாமல் இந்த வீட்டுக்கு நான் வரக்கூடாதுன்னு சொன்னேன், நீ எப்படி வந்தேன்னு சொல்லி அவளை பிடிச்சி திட்ட, என் அப்பா தான் போக சொன்னார் அப்படின்னு சொல்லி அவள் வந்து பாவமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு சொல்கிறா. இப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு கீழேயே கிக்கி உள்ளேருந்து கத்துறான் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு. உடனே அந்த வில்லி தான் போய் காம் பண்ணிவிட்டு ஒரு கிஸ் பண்ணுறா கிக்கி நெத்தியில். உடனே இதெல்லாம் பார்க்குற ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, தனக்காக இல்லைனாலும் கிக்கிக்காக இவளை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரான். இன்னொரு சைடு சூசி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கா இல்லையா, ஹீரோயின் வந்து பக்கத்தில் இருக்கா. இன்னொரு சைடு ஹீரோ வந்து அசிஸ்டன்ட் கிட்ட வந்து அந்த வில்லியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கையில் கிக்கி கேட்டுட்ருக்கான், மறுபடியும் அந்த பேட் உமன் என்ட்ரி ஆகிறாளா, கண்டிப்பாக அவளை நான் தான் ஒழிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போய் லாக் பண்ணிவிட்டு அவள் ஆக்சிடெண்ட் பண்ணியிருப்பா இல்லையா, அந்த வீடியோவை வந்து ரெக்கவர் பண்ண
பண்ணுறான். ரெக்கவர் பண்ணி கரெக்டாக என்ன பண்ணுறான்னா ஹீரோயினுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்டுறான். இன்னொரு சைடு ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அவளை அரெஸ்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி லாயர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கல. லாயர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கொடுத்துருக்க எவிடன்ஸ் போதுமானது கிடையாது, இன்னும் எவிடன்ஸ் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பயே அந்த கிக்கி அனுப்பின மெசேஜ் வந்து ஹீரோயினுக்கு வருது. ஹீரோயினுக்கு வந்த உடனே இப்போ தான் யோசிக்கிறா. உடனே அந்த எவிடன்ஸை வந்து லாயருக்கு சென்ட் பண்ணி விட்டுட்டு லாயர்கிட்ட கேட்குற இந்த எவிடன்ஸ் போதுமான்னு சொல்லி லாயர் வந்து இந்த எவிடன்ஸ் போதும் அப்படின்னு சொல்லி லாயர் சொல்கிறாரு. இப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு ஹோப் கிடைக்கிது. இப்போ இந்த நியூஸ் தெரிஞ்ச அந்த வில்லியோட அம்மா வந்து வில்லிக்கிட்ட பேசுகிற, நம்ம மாட்ட போகிறோம், கண்டிப்பாக அந்த எவிடன்ஸ் எல்லாமே கிடச்சிருச்சு, அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே ரெக்கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே வில்லி வந்து பயங்கரமாக பயந்து போயிடுறா. அம்மா நான் என்ன பண்ணுறது, எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம் அப்படி இப்படின்னு மாதிரி லூசு பிடிச்ச மாதிரி பேச ஆரம்பிக்கவும் அவங்க அம்மா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருக்கா இல்லையா, அவளை தான் பார்க்க வர்றாங்க. வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து அந்த லாவை வந்து வாபஸ் வாங்கு, கண்டிப்பாக உனக்கான நீ தான் சூ ஃபேமிலியோட பொண்ணுங்கிற அந்தஸ்து உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவளோட பேரண்ட்ஸ் வந்து பேச வர்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, நான் 6 வருஷம் இழந்தது எனக்கு கிடைக்குமா, சூ ஃபேமிலியோட மெம்பர்னு பேர் வாங்கி நான் என்னத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அவள் திருப்பி பேசி விட்டுறா. அவளோட பேரண்ட்ஸ் என்ன சொல்லியுமே அவள் வந்து கன்வைன்ஸ் ஆகிற மாதிரி இல்லை, கண்டிப்பாக அந்த கேஸ் எடுத்து நான் நடத்துவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நிற்கிறா. இப்போ அவளை வந்து பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது. அதனால் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து சாங் தான் போல். சாங் சந்தோஷமாக ஹீரோயின் கிட்டே பேசிட்டு வராரு, கண்டிப்பாக அவள் வந்து மாட்டிக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சாங்க்கு ஒரு கால் வருது, வில்லி வந்து ஜெயிலை விட்டு வெளியில் வந்துட்டான்னு சொல்லி. யார் ஹெல்ப் பண்ணியிருப்பானா, ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணியிருப்பார். இதை ஹீரோயினே கணிச்சிட்றா. ஏன்னா அந்த கேஸில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஹீரோக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது. அதனால் ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறான்னா, இதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்புறா. எங்கே கிளம்புறான்னா கரெக்டாக ஹீரோவை தான் பார்க்க வர்றா. ஹீரோ யார் கூட இருக்காருன்னா அந்த வில்லி கூட தான் இருக்கா. அந்த வில்லி கூட தானே இருக்கான். அப்போ வில்லி என்ன சொல்கிறான்னா, ப்ளீஸ் என்னை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வில்லி கேட்க உடனே ஹீரோ சொல்கிறான், கிக்கியோட அம்மாவா இல்லைன்னா கண்டிப்பாக உன்னையெல்லாம் நான் காப்பாற்றவே மாட்டேன், ஒரு உயிரை கொள்ளதுக்கு உனக்கு என்னென்னு தான் மனசு வந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு காரை அமர்த்திட்டு ஹீரோ வந்து இறங்கி பேச போகிறாரு ஹீரோயின் கிட்ட. ஹீரோயின் சொல்கிறா, ஏன் இப்படி பண்ண அப்படிங்கவும் ஹீரோ சொல்கிறாரு, அவன் வந்து கிக்கியோட அம்மா, இல்லைன்னா நான் கண்டிப்பாக அந்த இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஹீரோயின் வந்து அங்கேருந்து போக போகிறா. உடனே ஹீரோ வந்து கண்டிப்பாக இதுக்கு நான் உனக்கு காம்பன்சேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாங்க் செக்கு கொடுக்குறாரு. இதுக்கு கடுப்பான ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அந்த பிளாங்க் செக்கை வந்து கிழித்து கரெக்டாக ஹீரோவோட மூஞ்சிலே அடிச்சிடுறா. உன் செக்கை வச்சு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயின் அங்கேருந்து மறுபடியும் போக ஹீரோ சொல்கிறாரு, மறுபடியும் நீ இந்த கேஸை வாபஸ் வாங்கிருன்னு சொல்லி ஹீரோ சொல்ல, கண்டிப்பாக நான் வாபஸ் வாங்க மாட்டேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, 6 வருஷம் ஜெயிலேருந்து, என் குழந்தைங்க 2 ஜெயிலேருந்து பிறந்துச்சுங்க, அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா, நீ வாட்டுக்கு ஈஸியாக வாபஸ் வாங்கிருங்க, வேணா நீ என்னோட இடத்துலேருந்து நீ யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து என்ன நடந்தாலும் சரி அந்த கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவையே வார்ன் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்போ ஹீரோயின் என்ன சொல்லியிருப்பான்னு, நீ என்னோட இடத்துலேருந்து யோசிச்சுப்பாருன்னு சொல்லியிருப்பா இல்லையா, அதனால் ஹீரோ வந்து அவங்க ஹீரோயினை விட்டுடுறாரு. அதே நேரத்தில் அந்த வில்லி என்ன பண்ணுறான்னா ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுறா. வந்து ஹீரோவை செடியூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா. ஹீரோ என்ன சொல்கிறான்னா, உனக்கு வெக்கமாகவே இல்லையா, ஒரு உயிரை கொண்டிருக்க, அதனால் இன்னொருத்தையை மாட்டி விட்ருக்க, வெக்கமே இல்லாமல் இப்படி வந்து இது பண்ணுற, உனக்கு குற்ற உணர்ச்சி குத்தவே இல்லையா அப்படி இப்படின்னு ஹீரோ சொல்லவும் உடனே அந்த வில்லி சொல்கிறா, ப்ளீஸ் நீங்கள் தான் என்னை இதுலேருந்து காப்பாற்றணும், நான் கிக்கியோட அம்மா, கிக்கிக்கு தானே கெட்ட பேர் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அதனால தான் இன்ன வரைக்கும் உன்னை விட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வார்ன் பண்ணிட்டு போகிறாரு. நீ ஒழுங்காக இல்லை, கண்டிப்பாக அந்த கேஸை நானே எடுத்து நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வர போகிறாரு. இதனால் கடுப்பான வில்லி வந்து என்ன பண்ணுறான்னா, மறுபடியும் ஹீரோயினுக்கு அகேன்ஸ்டாக ஒரு வேலையை பார்க்குறா. இன்னொரு சைடு ஹீரோயின் வந்து பயங்கரமாக உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஹீரோ இந்த மாதிரி கேஸை வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நமக்குன்னு இந்த உலகத்தில் யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்கா. அப்படியே அந்த உட்காந்த இடத்துலையே தூங்கிடுறா. அதுக்கு அடுத்த நாள் சூசி தான் வந்து ஹீரோயினை எழுப்புறா. நீங்கள் சேடாக இருந்தீங்கன்னா எனக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கவும் ஹீரோயின் வந்து நான் சேடாக இல்லை, வா நான் உன்னை வெளியே விளையாட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூசியும் ஹீரோயினும் வெளியில் போகிறாங்க. இப்போ இவங்க 2 வெளியில் போகிறாங்க இல்லையா, அதை அந்த வில்லி வந்து காரில் உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கா. இப்போ சூசியை வெளியில் கூட்டிகிட்டு போன ஹீரோயின் வந்து அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ரோட்டில் நடந்துட்டு போயிடறாங்க. இப்போ இந்த வில்லி என்ன பண்ணுறான்னா, அவங்க ரோட்டில் நடந்துட்டு போகிறாங்க இல்லையா, டைரெக்டாக 2 வரையும் காடை விட்டு அடித்து தூக்குற மாதிரி போகிறா. அதில் ஹீரோயின் வந்து சூசியை கீழே தள்ளி விட்டு ஹீரோயின் மட்டும் ஊடால விழுந்துடுறா. இப்போ இந்த சீன் இங்கே கட் பண்ணி டைரெக்டாக ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ வீட்டில் உட்காந்து ஹாயாக டீ சாப்பிட்டுட்ருக்காரு. அப்போ அசிஸ்டண்ட் வந்து சொல்கிறாரு, சார் மேடம்க்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கவும் ஹீரோ டீயை கீழே போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. இப்போ வந்தவர் ஹீரோயின் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கவங்களே உயிரே போயிருது ஹீரோவுக்கு. எப்படியோ ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வெளியில் டாக்டர் வர்றாரு. டாக்டர்கிட்ட கேட்குறாரு, கண்டிப்பாக நீங்கள் அவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி முதல்ல கத்தி பார்க்குறாரு. டாக்டர் சொல்கிறாரு, கண்டிப்பாக முடியாது, அவங்க வந்து
டேஞ்சருக்குல தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த அன்றைக்கி மறுபடியும் கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாரு. இவர் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கவும் நான் சொல்கிறேன் இவன் கேட்கவே மாட்டிக்கானே அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து ஹீரோ வந்து போய் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ ஹீரோ வந்து அதே இடத்துல ரொம்ப துவங்கி போய் உட்காந்துடுறாரு. சூசி வர்றா. சூசி வந்து சொல்கிறா இது வந்து அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு இப்போ தான் புரியுது ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே இருக்கிறது ஹீரோயினே கிடையாது அப்படின்னு. உடனே அம்மா எங்கே அப்படின்னு சொல்லவும் சூசி வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே வந்து ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப அடிபட்டிருக்காது. லைட்டாக ஸ்க்ராட்ச் மட்டும் ஆயிருக்கும் முட்டி, காலில் இருக்க முட்டிலையும் கையில் இருக்க முட்டிலையும். இப்போ ஹீரோ வந்து டைரெக்டாக ஹீரோயினோட காயத்துக்கு அவரே மருந்தை வாங்கி போட்டுட்ருக்காரு. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ கூட பேசுகிறதுக்கு தயாராகவே இல்லை. அப்போ ஹீரோ சொல்கிறாரு நான் உன்னோட இடத்துலேருந்து நான் யோசித்தேன், கண்டிப்பாக அந்த கேஸை நானே நடத்துறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா வா நம்ம வீட்டுக்கு போவோம், இனிமேல் 2 ஃபேமிலி மெம்பர் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூப்பிட்றாரு. கூப்பிட்டு போய் என்ன பண்ணுறாருனா ஹீரோயினை வந்து ஃபுல் பாடி செக்அப் பண்ணுறதுக்காக தான் கூப்பிட்டு போகிறாரு. ஹீரோயின் வந்து ஃபுல் பாடி செக்கப்பா நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே ஹீரோ கேட்குறாரு ஏன் நீ வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோயினையும் வளரேறா. அதுக்குள்ளே என்ன பண்ணுறாருனா ஹீரோவோட அசிஸ்டண்ட் வந்து ஹீரோயினோட ப்ரெக்னன்சி ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வந்து காமிச்சிடுறாரு. மேடம் ப்ரெக்னென்ட்னு. ஒன்று ஹீரோ கேட்குறாரு இது யாரோட குழந்தை அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் வளரேறா இது உங்களோட குழந்தை தான் அப்படின்ற மாதிரி. இப்போ ஹீரோ வந்து பயங்கரமாக கோவப்படுறான். ஏன் என்கிட்ட நீ சொல்லலை அப்படிங்கவும் உடனே ஹீரோயின் சொல்கிறா நீங்கள் வேண்டான்னு நினைப்பீங்க அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. இப்போ ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷம், ஹீரோயின் வயிற்றில் பேபி இருக்குது. அதனால் பயங்கர சந்தோஷத்தில் ஹீரோயினுக்கு சொல்கிறாரு நான் தான் இனிமேல் உனக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கிஸ் பண்ணிடுறாரு. அப்புறம் ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு நானே உனக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறேன் அப்படிங்கவும் நான் வேணும்னே மறைக்கலை, உங்களுக்கு இந்த குழந்தை வேண்டான்னு நினைப்பீங்க அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கு ஹீரோ சொல்கிறான் குழந்தைய வச்சு நீ மிரட்டி இருந்தால் தான் கண்டிப்பாக உன்னை எனக்கு பிடிச்சிருந்துருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரும் ராசியாக பேசிக்கிட்டு இருக்கே ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து கிக்கி மயங்கி விழுந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிளட்டு தேவைன்னு வர சொல்லவும் ஹீரோயின் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் தரேன் அப்படின்ற. அவனே ஹீரோ சொல்கிறான் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படிங்கவும் இல்லை பரவாயில்ல நான் கொடுக்குறேன்னு சொல்லி வாலண்டியராக ஹீரோயின் பிளட் கொடுக்குறா. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருனா ஹீரோயினோட பிளட் எடுத்து டிஎன்ஏ ரிசல்ட் எடுக்க சொல்கிறாரு. ஹீரோயினும் கிக்கியும் தான் அம்மா பையன் அப்படின்ற மாதிரி வந்துடுது. உடனே அசிஸ்டன்ட் வந்து நீங்கள் சொல்ல போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை இதை பற்றி நான் சொல்ல வேண்டாம், ஃபஸ்ட்டு அந்த வில்லியை பற்றி நல்லா என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக கேட்டுக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. ஏன்னா கிக்கியோட அம்மா ஹீரோயின் தானே, இனிமேல் அந்த வில்லி வந்து இன்டர்ஃபியர் ஆக மாட்டால அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுட்ருக்காரு. இன்னொரு சைடு அந்த வில்லியோட ஃபேமிலி வந்து ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆயிடுது. ஏன்னா ஹீரோவை இப்போ ஹெல்ப் பண்ணலை இல்லையா அந்த கேஸில், அதனால் இவங்களாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்ததா உண்டு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கையிலேயே இப்போ ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் உயிர் யார் கிக்கி தான். அதனால் கிக்கி ஏதாவது பண்ணணும்னு சொல்லி வில்லி முடிவெடுத்துடுறான். அதனால் ஒரு ஆளை விட்டு கிக்கியை கடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறா. இப்போ ஹீரோவும் ஸ்கூலுக்கு வெளியில் கிக்கியவும் சூசியவும் பிக்கப் பண்ண வந்திருக்காங்க. ஓடி வரையிலேயே சூசி வந்து மயங்கி விழுந்துடுறா. உடனே சூசியை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் தான் சேர்க்குறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு வந்து மரபணு குறைபாடு இருக்குது அப்படின்ற மாதிரி, அதாவது ஜெனட்டிக் டிசீஸ் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணோட அம்மாவை செக் பண்ணணும் அப்படிங்கவும் ஹீரோயின் போகிறா. அப்போ ஹீரோ சொல்கிறாரு நீ தான் அந்த பொண்ணோட உண்மையான அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் அப்படின்ற. அப்போ நான் அடாப்டிவ் டாட்டர்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்கவும் இல்லை அது என்னோட உண்மையான பொண்ணுன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிடுறா. அதனால் ஹீரோ வந்து கோச்சிக்கிட்டு அங்கேருந்து வெளியில் வந்துடுறாரு. வெளியில் வந்தவர் என்ன பண்ணுறாருனா ஹீரோயின் இம்மாவை இப்படி ஏமாற்றிட்டாலே வேற ஒரு பையனோட அஃபர் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு கிக்கி என்ன பண்ணுறாருனா அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. கிக்கி சொல்கிறான் அப்பா நீங்கள் இதுக்காக என்னைக்காலும் ஒரு நாள் வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லி கிக்கி சொல்கிறான். அதுக்கு ஹீரோ சொல்கிறான் கண்டிப்பாக அதுக்கெல்லாம் நான் வருத்தப்பட மாட்டேன், மரியாதையை காரில் ஏறுறா அப்படின்னு சொல்லி கிக்கியை வீட்டில் கொண்டு வந்து விட்டுடுறாரு. இப்போ கிக்கி என்ன பண்ணுறான்னா அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் நான் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் நடந்து போய்க்கிருக்கான். அந்த வில்லி கடத்த சொன்னான் இல்லையா, அவன் வந்து கிக்கியை கடத்திடுறான். இன்னொரு சைடு ஹீரோயின் வந்து யாரை பார்க்க வந்திருக்கானா ஹீரோயினோட பாட்டியை தான் பார்க்க வந்திருக்கிறா. இப்போ ஹீரோயினை பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா இப்படியெல்லாம் நடந்ததுன்னு நீ ஏமா முன்னதுலேயே சொல்லலை அப்படிங்கவும் சொல்லலை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்திருக்குமோ அதெல்லாம் அவளோட பாட்டிக்கிட்ட சொல்லிடுறாங்க. சூசியை பற்றியும் சொல்லிடுறா. அதனால் பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கையில் இருக்க ஒரு வளையலை கொடுத்து இதை விற்று நீ சூசியோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை பாருமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வந்து அங்கேருந்து வலுக்கட்டாயமாக அனுப்பி வச்சிடுறாங்க. இப்போ அந்த பாட்டி என்ன நினைக்கிறாங்கன்னா நான் தான் வாழ்ந்து முடிச்ச வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இனிமேல் கஷ்டம் கொடுக்காதக்கூடாதுன்னு நினச்சிக்கிறாங்க.
வச்சுக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் போன வேகத்திலே திரும்பி வந்து கதவை தட்டுறா. பாட்டி வந்து கதவை ஓப்பன் பண்ணலை. என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தா பாட்டி வந்து உள்ளே வந்து பாய்சன் சாப்பிட்டு கீழே படுத்து கிடக்குறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து கரெக்டாக பாட்டியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக ட்ரை பண்ணுற முடியலை. கரெக்டாக ஹீரோ வராரு. ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கவும் அசிஸ்டண்ட் என்ன பண்ணுறாருன்னா தூக்கிட்டு போய் பாட்டியை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு போகிறாரு. இப்போ அசிஸ்டண்ட் தூக்கிட்டு போவோம் ஹீரோயின் கிட்ட ஹீரோ கேட்குறாரு, மரியாதை என் கிக்கி எங்கே கடத்தி வச்சுருக்க, மரியாதையை சொல்லிடு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, என்ன சொல்கிறீங்க, கிக்கி எதுக்கு நான் கடத்தணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. நீ தான் கடத்தி வச்சிருக்கன்னு தெரியும், மரியாதையை என் கிக்கி என்கிட்ட கொடுத்துருக்காக எது வேணாலும் செய்வதானே, அதனால தானே கிக்கியை கடத்திருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிச்சிடுறாரு. அதனால தான் என்னோட பேபியை வயிற்றில் வச்சுக்கிட்டு பணத்துக்காக தான் என்னோட சேர்றதுக்குலாம் இது பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் வந்து ரொம்ப கஷ்டப்படுறா. இப்போ ஹீரோயின் அங்கேருந்து இழுத்துட்டு வந்து ஹீரோ அவரோட வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிடுறாரு. கிக்கி எங்கே நீ சொல்ல தண்டி உள்ளதாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயின் உள்ளேருந்து கெஞ்சிரா, என் பாட்டி அங்கே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக போகணும்னு சொல்லி கெஞ்சவும் ஹீரோ வந்து கண்டுக்கிற மாதிரியே இல்லை. இப்போ ஹீரோ வந்து எவ்வளோ பணம் வேணாலும் பரவாயில்ல கிக்கியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ இன்னொரு சைடு கிக்கியை திருடிட்டு வந்தான் இல்லையா, அதாவது தூக்கிட்டு வந்தான் இல்லையா, அவை வந்து அந்த வில்லிக்கிட்ட தான் கொடுக்குறாங்க கிக்கியை. இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாரு, சார் மேடம் வந்து சுவத்திலே முட்டிக்கிறாங்க அப்படிங்கவும் என்னன்னு வந்து பார்த்தா ஹீரோயின் வந்து சுவத்திலேயே முட்டி நெத்தியெல்லாம் நத்த வருது. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்குறா, ப்ளீஸ் என்னை நீ இப்பயால விட, என் பாட்டி வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்குறா. உடனே ஹீரோயின் வந்து தூக்கிட்டு வந்து ஹீரோ வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாரு. அப்போ உங்கேருந்து ஓட ட்ரை பண்ண ஹீரோ வந்து விட மாட்டேங்கிறாரு. ப்ளீஸ் என்னை எப்பயாலும் விடு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கெஞ்சிரா. அதனால் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அவளோட பாட்டியை பார்க்க கூட்டிகிட்டு போகிறாரு. அதுங்களே அவளோட பாட்டி வந்து இறந்து போயிடுறாங்க. பாட்டி இறந்து போயிட்டிங்களா, எனக்கு இனிமேல் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறா. இப்போ ஹீரோ தான் ஹீரோயினை வந்து காம் பண்ணுறாரு. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, எல்லாமே ஒன்றால தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பேசிக்கிட்டு இருக்கையிலேயே கிக்கி எங்கே கடத்தி வச்சுருக்காங்களோ அந்த இடத்தோட லொக்கேஷன் கிடச்சிருது. அதை ட்ராக் பண்ண சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிடுறாரு. இன்னொரு சைடு ஹீரோயின் மயங்கியிருக்கா இல்லையா, அவள் கண்ணு முழிச்சோன்னே என் பாட்டியை பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோவை வந்து கஷ்டப்படுத்துகிறா. ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுறா. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுறாருனா ஹீரோயின் வந்து அங்கேருந்து போட முடிக்காரு. அதனால் ஒரு வழியாக ஹீரோயினை வந்து அந்த இடத்துல தூங்க வச்சிடுறாரு. தூங்க வச்சுட்டு வெளியில் வந்த ஹீரோ என்ன பண்ணுறாருனா ஒரு அசிஸ்டண்ட்டை நியமிச்சிட்டு போகிறாரு. அவன் எங்கேயும் போகாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோ வந்து அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் கார்டு வந்து ஹீரோயின் பின்னாடியே சுற்றுறாங்க. ஹீரோயின் வந்து பாத்ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்டு கிட்ட சொல்லிவிட்டு ஹீரோயின் வந்து வாஷ்ரூம்குள்ளே போகிறா. அங்கே ஒரு நர்ஸ் வந்து ஹீரோயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வாஷ்ரூம்குள்ளே போகிறா. போய் ரொம்ப நேரம் கழித்து காணுமேன்னு சொல்லி செக்யூரிட்டி கார்டு பின்னாடியே போய் பார்க்குறாங்க. ஹீரோயினை காணும். உடனே ஹீரோவுக்கு கால் பண்ணி மேடம் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி கால் பண்ணிடுறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து உள்ளதாக இருந்திருக்கா. ஏன்னா நர்ஸு ட்ரெஸ்ஸில் இருக்கவும் அந்த கார்டால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ கிக்கி இருந்த லொக்கேஷனை ஓரளவு ஹீரோ ட்ராக் பண்ணி வந்து பார்க்குறாரு. அங்கே கிக்கி இல்லை, வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க போல். ஆனால் அங்கே ஒரு பேப்பர் மட்டும் போட்டு போயிருக்காங்க, இந்த அட்ரஸுக்கு இந்த இதுக்கு டிஜிட்டல் கரன்சி நீ சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஹீரோவுக்கு. உடனே ஹீரோ வந்து கண்டிப்பாக பண்ணுறேன், என் பிள்ளைக்கு மட்டும் ஒன்றும் ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. இப்போ அங்கே ஒரு பேப்பர் கிடந்துச்சு இல்லையா, அதை வச்சு ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஹீரோவோட ஆட்களை விசாரிக்க சொல்கிறாரு. கிக்கியை வந்து வேறு இடத்துக்கு மாற்றிட்டான் இல்லையா ஒருத்தன், அவன் வந்து ஹீரோவால் காயப்பட்டவன், அவன் தான் ஹீரோவோட பையனை கடத்தி வச்சுருக்கான். இப்போ ஹீரோயின் வந்து எப்படியோ ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு வந்தவன் கண்டிப்பாக குழந்தைய வந்து அபார்ட் பண்ணிடணும்னு சொல்லி ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கேன். ஹீரோ வந்து நான் உன்னை ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து ஹக் பண்ணுறாரு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இந்த குழந்தைய அபார்ட் பண்ணுறதுக்கு உனக்கு மட்டும் உரிமை கிடையாது, நீ மட்டும் அந்த குழந்தைக்கு உரிமை கொண்டாட முடியாது, எனக்கும் அந்த குழந்தை மேலே உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சண்டை போடுறாரு. ஹீரோயின் சொல்கிறா, சத்தியமாக உனக்கு நான் மன்னிப்பே கொடுக்க மாட்டேன், என் பாட்டி உன்னால தான் செத்து போனாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லவும் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா காருக்குள்ளே வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு உண்மையை சொல்கிறாரு. கிக்கி வந்து எனக்கு மட்டும் பையன் கிடையாது, உனக்கும் பையன்தான் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் வந்து நம்ப மாட்டேங்கிறா. நீ நம்பலைன்னா டிஎன்ஏ ரிசல்ட் எடுத்துப்பாரு, கிக்கி வந்து உன்னோட பையன்தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஓரளவு ஒத்துக்கிறா. ஏன்னா ஜெயிலில் இருக்கையில் 2 குழந்தைங்க பிறந்திருக்கும், அதில் வந்து பொண்ணு மட்டும்தான் இப்போ கையில் கிடச்சிருக்கு, இன்னொன்று வந்து கிக்கி அப்படின்ற மாதிரி. இப்போ ஹீரோ அங்கே இருக்கையிலே ஹீரோக்கு ஒரு க்ளூ கிடைக்கிது, கிக்கி எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி. இது எல்லாமே சூ ஃபேமிலி தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. இதெல்லாம் பண்ணது யாருன்னா அந்த வில்லியோட அண்ணன் ஒருத்தன் தான் இல்லையா, அந்த கிக்கியை கடத்தி கொடுத்துட்டு இப்போ ஃபாரின் கிளம்புறான். இப்போ ஃபாரின் கிளம்பிலே ஹீரோவோட ஆட்கள் வந்து அவனை சுற்றி வளைச்சிடுறாங்க. இப்போ அசிஸ்டண்ட் வந்து பயங்கரமாக போட்டு அவனை அடிக்க ஆரம்பிக்கிறான். அவன் வந்து ஃபஸ்ட்டு உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு கட்டையை தூக்கிட்டு
வந்து ஓங்கவும் அவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷனை சொல்லலைனாலும் ஓரளவு சொல்லிடுறான். இப்போ ஹீரோயினுக்கு வந்து அவங்க எங்கே இருக்காங்கன்னு ஓரளவு தெரிஞ்சிச்சு ஹீரோயினுக்கு. அதனால் ஹீரோயின் வந்து அங்கே வந்துடுறா. அவங்க வந்து யாரோ இருக்க மாதிரி தெரியுது, அதனால் சுற்றி முற்றி தேடுறாங்க. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அவள் இருக்க லொக்கேஷனை ஹீரோவுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுறா. இப்போ ஹீரோ வந்து அங்கேருந்து வேகமாக கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோயின் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டவங்க வந்து பார்க்குறாங்க, கூடால ஒரு பூனை போகுது. சரி பூனை தான் உருட்டி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ கிக்கி இருக்க இடத்த ஹீரோயின் வந்து ஒரு வழியாக கண்டுபிடிச்சிடுறா. கண்டுபிடிக்கவும் அங்கே சுற்றி இருக்கவங்க சாப்பிட போகிறாங்களோ எங்கே போகிறாங்கன்னு தெரில, வெளியில் போயிடுறாங்க. அதனால் ஹீரோயின் வந்து அவளோட தலையில் மாட்டியிருக்க கேர்பனை வச்சு ஒரு வழியாக கூட்ட கலத்தி ஹீரோயின் வந்து கிக்கியை வெளியில் கொண்டு வந்துடுறா. இதை அவங்க பார்த்துடுறாங்க. அதனால் ஹீரோயினையும் கிக்கியவும் அவங்க துரத்துறாங்க. இப்போ ஹீரோவும் அதே நேரத்துக்கு அங்கே வந்து ரெஸ்கியூ பண்ண வந்துடுறான். கடத்தினவன் சொல்கிறான், உன்னால தான் நான் இந்த நிலமையில இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஹீரோ அடித்து உதச்சி கிக்கி இருக்க இடத்துக்கு அவனை கூப்பிட்டு வரான். ஆனால் அந்த இடத்துல கிக்கி இல்லை. இப்போ ஹீரோயினையும் கிக்கியவும் மிச்ச ஆளுக வந்து துரத்திட்டு இருக்காங்க. அதனால் ஹீரோயினும் கிக்கியும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு லொக்கேஷன் அனுப்பிட்டு ஒரு ரூமுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறான், நீ இங்கேருந்து போ, அப்பா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லவும் முதல்ல கிக்கி போக மாட்டேன்றான். உடனே ஹீரோயின் வந்து ரொம்ப கெஞ்சி பிறக்கி நீ இங்கேருந்து போ, இல்லைன்னா 2 பேருமே இங்கேயே மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி கிக்கியை வந்து ஒரு ஜன்னல் இருக்குது, அந்த ஜன்னல் வழியாக வெளியில் அனுப்பி விட்டுறா. அப்போ கிக்கி சொல்கிறான், எனக்காக வெயிட் பண்ணுங்க மம்மி, கண்டிப்பாக உங்களை நான் ரெஸ்கியூ பண்ண வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிக்கி போகிறான். இப்போ ஹீரோயின் வந்து தேடி அந்த 2 பேர் வந்துடுறாங்க. ஹீரோயின் வந்து அந்த கதவை சாத்திட்டு ஒரு ரூம்குள்ளே இருக்கா. இப்போ ஹீரோவை போய் கிக்கி பார்த்துடுறான். பார்த்துட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறான், அந்த சைடு மம்மி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சைகையில் மட்டும் காட்டிட்டு கிக்கி மயங்கி விழுந்துடுறான். இப்போ கிக்கியை வந்து அசிஸ்டண்ட் கிட்ட கொடுத்துட்டு ஹீரோ வந்து கரெக்டான டயத்தில் ஹீரோயினை வந்து ரெஸ்கியூ பண்ண வந்துடுறாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவனி நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி கொலை பண்ண போகிறாங்க. கரெக்டாக ஹீரோ வந்து காப்பாற்றிடுறாரு. இப்போ ஹீரோவுக்கு வந்து உன்னை நல்ல வழியாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படும் போது வா நம்ம வீட்டுக்கு போவோம்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்றாரு. ஆனால் ஹீரோயினால் எழுந்திருக்க முடியலை, கால் வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அதனால் ஹீரோவே அந்த இடத்துலேருந்து ஹீரோயினை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாரு. ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா ஹீரோவை மன்னிக்கிற மாதிரியே இல்லை. அதனால் நீங்கள் இருந்து போ அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஆனால் ஹீரோ வந்து சாரி மன்னிப்பு கேட்குறாரு. இப்போ இப்படியே பேசிக்கிட்டே இருக்கையிலேயே ஹீரோயின் வந்து மயங்கி விழுந்துடுறா. ஆனால் டாக்டர் கிட்ட கூப்பிட்டு கேட்டால் இது வந்து ப்ரெக்னென்சியில் வந்து நார்மல் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதே நேரத்துக்கு ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா வில்லியோட வீட்டுக்கு தான் வர்றாரு. வந்தவர் வந்து ஹீரோவை வந்து வெல்கம் பண்ணுறாரு. அவர் வந்து கடுப்பில் வந்திருக்கிறது வந்து வில்லிக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் வில்லி அங்கேருந்து போக ட்ரை பண்ணுறா. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பொண்ணு என்ன பண்ணியிருக்கா தெரியுமா, உங்கள் ஃபேமிலியே சேர்ந்து எல்லாம் பண்ணிவிட்டு தெரியாத மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஒவ்வொருத்தரையும் அற வெளுத்துட்ருக்காரு. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஹீரோயின் அதாவது அந்த வில்லியோட ஃபேமிலியை வந்து வார்ன் பண்ணுறாரு. உங்கள்கிட்ட கிடைச்சது எல்லாத்தையுமே ஒன்று போய் பொண்ணா நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போய் போலீஸில் ஒப்படைச்சிடுறாரு. இப்போ கிக்கியும் சூசியும் ஹீரோயினை பார்த்து சிரிச்சிட்ருக்க. கிக்கி சொல்கிறான், எங்களை விட்டு போயிடாதீங்க மம்மி அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஹீரோ வந்து சூசியை பார்த்து யோசிக்கிறான். கிக்கிக்கும் சூசிக்கும் ஒரே வயசு, இவ சூசியோட அம்மானா அப்போனா சூசி என்னோட பொண்ணாக தான் இருப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு வந்து ஒரு ஞான உதயம் வருது. இன்னொரு சைடு ஜெயிலில் பிடிச்சி கொடுத்தாங்க இல்லையா, அந்த வில்லியோட அம்மா நான் தான் அந்த கார் ஆக்சிடெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி வாலண்டியராக ஒத்துக்கிறாங்க. அது எப்படி பண்ணேன்றதையும் தெளிவாக போலீஸ்கிட்ட சொல்லிடுறாங்க. இதனால் கடுப்பான வில்லி வந்து என்ன பண்ணுறான்னா, என்னோடய ஃபேமிலியே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஹீரோயின் தான், அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறான். இப்போ ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. அப்போ ஹீரோவோட அம்மா வர்றாங்க. வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ டுவான் ஃபேமிலிக்கு ஒரு ஏற்ற மருமகளே கிடையாது, மரியாதையை என் பிள்ளையை விட்டு வெளியே போயிரு, நீ ஜெயிலில் இருக்கையில் ஒரு குழந்தைய பெற்ற, இதெல்லாம் என் குடும்பத்துக்கு ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறா, கண்டிப்பாக ஹீரோவுக்கும் நமக்கு செட் ஆகாது, இங்கேருந்து போகிறது தான் நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அந்த பணத்தை வாங்கிக்கிறா. அந்த அம்மா சொல்கிறாங்க, நீ மரியாதையை சீக்கிரமாக இங்கேருந்து போகிறதுக்கு வழியை பாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ அந்த அம்மா போகிறத ஹீரோ பார்த்துடுறாரு. அதனால் ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை விட்டு ஹீரோயினை மயக்க ஊசி ஏதாவது போட்டு மயங்க வச்சிட சொல்லிடுறாரு. அதனால் அசிஸ்டண்ட் வந்து தண்ணியில் எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்றாரு. ஹீரோயின் மயங்கிடுறா. இப்போ மயங்க வச்சுட்டு அந்த அம்மாவை தான் பார்க்க போகிறாரு ஹீரோ. நீங்கள் ஏன் அவகிட்ட அப்படி பேசுனீங்க, என்னை விட்டு போக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, உனக்கு அந்த பொண்ணு ஏற்ற பொண்ணு கிடையாதுப்பா, டுவான் ஃபேமிலிக்கு அந்த பொண்ணு ஏற்ற பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. உடனே ஹீரோ சொல்கிறாரு, நீங்கள் மட்டும் டுவான் ஃபேமிலிக்கு ஏற்ற மருமகளா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கவும், ஆமாம் என்னைய ரூம்குள்ளே லாக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் உங்களை லவ்வரை மீட் பண்ண போவீங்களே, அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா, கிட்டத்தட்ட நீங்கள் இன்றைக்கி என்னை பூட்டி வச்சுட்டு போனீங்கல்ல, அதில் நான் சாக தெரிஞ்சேன்னு தெரியுமா, நீங்களாம் ஒரு அம்மாவா, இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது, அது போக என் வாழ்க்கையில்
சம்மந்தப்படுறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லி வான் பண்ணி விட்டுறான். இப்போ ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த வில்லி வந்து என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்காக நர்ஸ் விஷயத்தில் வந்திருக்கா. கரெக்டாக கத்தி எடுத்து ஹீரோயினை குத்த போகிறா. ஹீரோயின் கண்ணு முழிச்சு கத்தியை பிடிச்சிடுறா. இப்போ அங்கேருந்து ஹீரோயின் ஓட ட்ரை பண்ணுறா. ஹீரோயினால் ஓட முடியல, ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால. ரூமை வேறு லாக் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கா இல்லையா, அதனால் ரூமை விட்டு வெளியில் போக முடியல. ஹீரோ வந்து வெளியில் தான் நிற்கிறான், ரூமை திறக்க முடியல. எப்படியோ ஒரு வழியாக திறந்து உள்ளே வந்துடுறாரு. கரெக்டாக ஹீரோ அந்த கத்தி குத்த வாங்கி அட்மிட் ஆகிடுறாரு. ஹீரோயின் பக்கத்துலேயே தான் இருக்கா. ஹீரோ கண்ணு முழிச்சோன்னே அங்கேருந்து போக ட்ரை பண்ண ஹீரோக்கு வந்து ரொம்பலாம் அடிபட்டிருக்காது. அதனால் ரொம்ப அடிப்பட்ட மாதிரி ஹீரோயினோட சிம்பதியை க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நடிச்சிட்ருக்காரு. இதை வெளியில் இருக்க டாக்டர் வந்து ஒரு ஃபோன் காலில் பேச ஹீரோ வந்து மாட்டிக்கிறாரு. ஹீரோயின் இப்போ அங்கேருந்து கிளம்பிடுறா. வீட்டுக்கு தான் வந்திருக்கா, ஹீரோவோட வீட்டுக்கு. ஹீரோவோட வீட்டில் தூங்கிட்டு இருக்கையில் ஹீரோனோட பாட்டி வந்து கனவுல வர்றாங்க ஹீரோயினுக்கு. ஏன் என்னை காப்பாற்றலை அப்படின்ற மாதிரி வந்து பயமுறுத்துறாங்க. இதை பார்த்த ஹீரோயின் அங்கேருந்து எழுந்து போக ட்ரை பண்ண ஹீரோ வந்து போக விட மாட்டேங்கிறாரு. என்னை மன்னிச்சிரு, நான் பண்ணதான் தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு. இன்னொரு சைடு கிக்கிக்கு வந்து டாக்டர் செக் பண்ணுறாங்க. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டாக்டர். ஹீரோவும் கிக்கியும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க, ஹீரோயினை வந்து எப்படியே தன்னோட இருக்க வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக. அதனால் கிக்கி வந்து அவங்க அம்மா கிட்ட போய் பேச போகிறான். அவங்க அம்மா வந்து வீட்டில் தானே இருக்காங்க. நீ வந்துட்டியா, உனக்கு உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து ரூம்குள்ளே உட்கார வச்சு பேசுகிறா கிக்கியை. கிக்கி சொல்கிறான், நீ நான் நல்லா இருக்கேம்மா அப்படின்ற மாதிரி. இப்போ ஹீரோயின் கேட்குறா, நான் தான் உன்னோட அம்மான்னு உனக்கு முதலே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கிக்கி சொல்கிறான். இப்போ இவங்க பேசிக்கிட்டு இருக்கையிலேயே சூசியும் வந்துடுறா. என்னை விட்டு போகாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி கிக்கியும் சொல்லிடுறா. அதனால் ஹீரோயின் வந்து அங்கே இருக்கிறதுக்கே சம்மதிச்சு ஃபேமிலியாக வந்து எளிய எங்கேயோ போகிறாங்க. போயிட்டு திரும்பி ரிட்டன் வீட்டுக்கு வரையில் என்ன பண்ணால் வீட்டில் டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லி ஹீரோயின் கேட்டால் அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, சார் உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் ஏற்பாடு பண்ணியிருக்காரு, இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் ரெடி பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர்றா. ஹீரோ வந்து இன்னொரு சைடு நிற்கிறாரு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக. அப்போ ஹீரோயின் வந்து சொல்கிறா, எதுக்கு நீ தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பண்ணுற, கண்டிப்பாக நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, ஹீரோ சொல்கிறாரு, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீ 2 குழந்தைங்களுக்கு வீட்டில் நேனியாக வரப்ப அப்படின்னு சொல்லி ஹீரோயினை சிரிக்க வச்சிடுறாரு. இதில் ஹீரோயின் ஓரளவு சமாதானம் ஆயிடுறா. அப்புறம் ஹீரோயின் சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி நீ கஷ்டத்துக்கெல்லாம் நான் தான் காரணம், இனிமேல் அந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட டக்குன்னு ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. அதனால் ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஏன்னா வேறு வழி இல்லை, 2 குழந்தைங்க இருக்கு இல்லையா, அதனால் ஹீரோயின் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாளே கிக்கி சூசியும் ஹீரோயின் கிட்ட தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, மரியாதையை உங்கள் ரூமுக்கு போங்கன்னு சொல்ல 2 பேருமே போக மாட்டேங்கிறாங்க. ஆனால் உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா கிக்கியை ஒரு ரூமுக்கு போட அப்படிங்கவும் சூசி சொல்கிறா, நீங்கள் ரொம்ப பேடு டேடு அப்படிங்கவும், இல்லை நானே கெஸ்ட் ரூம் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவே போயிடுறாரு. இப்போ கிக்கியும் சூசியும் ஹீரோயின் கிட்டே தூங்குறாங்க. இப்போ தூங்கி கொஞ்ச நேரத்துலேயே சூசியும் காணும் கிக்கியும் காணும். என்னன்னு பார்த்தா ஹீரோ அவங்க 2 பேரையும் வேறு ரூமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட தூங்க வந்துடுறாரு. அப்போ ஹீரோயின் குழந்தை எங்கன்னு கேட்டால் தேவையில்லாமல் பேசாத தூங்கு அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் போயிடுது. ஹீரோனோட வயிறு வந்து ரொம்ப பெருசாகிடுது. இப்போ குழந்தைங்கள கூட்டிகிட்டு வெளியில் வந்திருக்காங்க. அப்போ ஹீரோவும் ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நான் தான் காரணம், 7 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிருந்தோம்னா இவ்வளோ கஷ்டம் யார் 2 பேர் வாழ்க்கையிலேருந்து வந்திருக்காதுல்ல. அதுக்கெல்லாம் ஹீரோ வந்து சாரி கேட்குறாரு ஹீரோயின் கிட்ட, ஹீரோயினோட வயிற்று தொட்டுக்கிட்டு. இப்போ இவங்க 2 பேரும் பேசி முடிக்க சூசி வந்து எங்கள் 2 பேருக்கும் பசிக்குது, எங்கேயாவது ஹோட்டல் கூட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, வாங்க கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியோட எல்லாரும் சேர்ந்து நடந்து போகிறாங்க. இது ஒரு ஹாப்பி எண்டிங்காகவே முடியுது இந்த ட்ராமா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.